எந்த பிரச்சனையுமே இல்லையா. எல்லாரும் பாதுகாப்பா பத்திரமா இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த மண்ணோட மனம் என்ன தெரியுமா? எதிரியா இருந்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்டு அவங்க பசியை போக்குறது தான். உங்க பையன் கூட உங்களை இவ்வளோ பத்திரமா பார்த்துக்க மாட்டான். உனக்கு என்னதான் வேணும்? இவ்வளவு வருஷமா எங்களை சித்திரவதை பண்ற, ஒரேடியா எங்களை கொன்ற. கொன்னிட்டா உன் பையன் எப்படி கிடப்பா? இத்தனை வருஷமா திரும்பி வராத என் மகன் எப்படி வருவான்னு சொல்றீங்க? வருவா. அதனால தான் உன் மகளை உயிரோட விட்டுருக்கேன். கண்டுபிடிப்பான். அப்பா அம்மாவை காப்பாத்தனல்ல. என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. வளர்ந்த வயசுக்கு வந்த பொண்ணை கண்ணில் காட்டாம இப்படி கொடுமைப்படுத்துறியே, நல்லா இருப்பியா நீ? இதே வைராகியம் தான் எனக்கும். என் பொண்ணு நஸ்ரியா உயிரோட இருந்திருந்தா உன் பொண்ணு வயசு தான் அவளுக்கும் இருந்திருக்கும். இனி அவளை பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு தான் இந்த தண்டனை. உங்க பொண்ணு காணாம போன அண்ணனை தேட சொன்னா உங்களை எங்க வச்சிருக்குன்னு தேடிட்டு இருக்கா. உங்க பையனை நான் கண்டுபிடிப்பேன். உங்க 4 பேரையும் ஒன்னா சேர்த்து கொன்றுவேன். Are you okay now? Take rest. இருங்க, ஒரு நிமிஷம். டெய்லி வரீங்க, கேர் பண்ணுறீங்க, என்ன கேட்டாலும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Who am I? நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? உனக்கு என்ன தெரியும்டா? நான் உன்னோட கசின் பிரதர் டாக்டர் சத்யா. இன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? யூ ஆர் ஜஸ்ட் கன்ஃபியூஸ்டு நவ். இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. இந்த வீடியோ பாரு, எல்லாமே புரியும். லுக். என் பேரு ஆதி. நான் ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சேன். அவ பேரு யாமினி. அவளை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. somebody killed her brutally. என் யாமினியை கொன்னுட்ட. அவன் தப்பிச்சு போயிட்டான். அவளை யாரு, எதுக்கு, ஏன் கொலை பண்ணாங்கன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. போக போக என் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவ இல்லாம என்னால வாழ முடியல. நரக வேதனையை அனுபவிச்சேன். நான் சாகலான்னு முடிவில் இருந்தப்பதான் என் கசின் சத்யா என்னை பார்க்க வந்தான். அவன் என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான். நீ செத்து போயிட்டா, யாமினியை கொலை பண்ணது யாருன்னு தெரியாம போயிடும். அது தெரியணும்னா நீ உயிரோட இருக்கணும்னு சொன்னா. அது என் மனசுக்கு சரின்னு பட்டுச்சு. அப்பதான் என் குரூப் ஆஃப் டாக்டர்ஸை நான் மீட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க நான் இருக்கிற ஸ்டேஜ் போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கா? ஆமாண்டா. யாமினி. Can I see a picture of her? Don't worry. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்.
எதையும் ஓவரா யோசிச்சுட்டு இருக்காத. போக போக உனக்கு எல்லா விஷயமும் தெரிய வரும். கொஞ்சம் அமைதியா இரு. Hi Adi. How are you, young man? Anything new? ஜேம்ஸ் சார், நீங்க சொன்ன மாதிரி இவனை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது. Okay. He's a child now. ஓகே. You got to be very careful. ஓகே டாக்டர். ஆதி, கவலையே படாத, நான் இருக்கேன்டா. என்ன ஒரு புது ஃப்ரெண்டா நினச்சிக்கோ. ம். ஆதி, இது உன்னோட வீடு தான். இதுக்கு முன்னாடி நீ வேற வீட்டில் தான் இருந்த. மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வீட்டில் தான் வந்து செட்டில் ஆகலான்னு முடிவு பண்ணியிருந்த. ம். ஹலோ டாக்டர் ஜேம்ஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை டாக்டர், சேஃப் தான். பாவமாக தான் இருக்கு, நான் பார்த்துக்கிறேன் டாக்டர்.